ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வரைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலக்கி காத்திரு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமை நின்று எங்களை மீட்டு காப்பாற்றினரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, மரண இருளிலிருந்து, பொல்லாங்கானான் சதியிலிருந்து, துர் ஆலோசனைகளிலிருந்து எங்களுக்கு தப்புவித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருக்களிலிருந்து, விரோதிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதனால் என் கூட உடைய துருசுத்தத்தின்படியே இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், உம்மோடு கூட ஆரம்பிக்கிறோம். நீ தயவா எங்களோடு பேசும். இந்த வார்த்தை மாத்திரம் கேட்க கர்த்தர் எங்கள் சேவைகளை திறப்பீராக. புதியவைகளை தெரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்த நீர் எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் பேசுகிற காரியங்களை எங்களுக்குன்னு நாங்கள் சுதந்திரித்து கொள்ள இன்று அநேக தாகமுள்ள இருதயங்களிலே கர்த்தர் ஜீவ வார்த்தையை போட்டு அவளை பலப்படுத்தி, அவளை திடப்படுத்தி, அவளை ஆறுதல் படுத்தி, குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல் பாடுவோம். சில பாடல்கள் மெட்லி மாதிரி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் சுற்றுவீராக. உம்முடைய ஜனங்களுக்கு மேற்கொள்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு குணமாக்குகிற உம்முடைய கரத்தினாலே எல்லாரையும் சுகப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்கப்பா. உங்கள் ஜனத்துக்கு ஆரோக்கியம் தந்து உங்கள் ஜனங்களின் காயங்களை ஆற்றுவீராக. மனகாயங்களையும் உடல் ரீதியான காயங்களை கத்தர் ஆற்றுவீராக. உடைய ஜனங்களுடைய பொருளாதார தேவைகளை கத்த சந்திப்பீராக. உடைய ஜனங்களின் கண்ணீரை துடைப்பீராக. உடைய ஜனங்களின் கடன்களை அடைப்பீராக. உடைய ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவீராக. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுடைய ஜனத்திற்கு வரட்டும். உடைய கிருபை உடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் எலியாவின் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றும் கூட அவரது 3வது ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அதிலே கர்மேல் பர்வதத்திலே பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரோட எலியா ஒருவர் மாத்திரம் கூடி வந்து கர்த்தரே தெய்வம் என்று முழங்கின இடம் அது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி அது. நம்முடைய ஜென்ரல் நாலேஜுக்காக எலியாவின் பெயரே கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா அப்படின்னா, திஸ்பியன் அப்படின்ற ஒரு கூட்டத்தாருக்கு என்ன அர்த்தம்னா சிறைப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். எபிரேயத்தில் சிறையாளி அல்லது சிறைப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். இதை நீங்கள் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு ராஜாவினிடத்தில் ஒருவன் 10,000 தாலந்துகள் கடன் பட்டிருந்தான். ராஜா அவனிடத்தில் கேட்கும்பொழுது அவருடைய பாதத்தில் விழுந்து, ஐயா பொறுத்து கொள்ளுங்க, நான் சீக்கிரத்தில் அதை கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது மனமிறங்கி மன்னித்து அவனை விட்டு விடுகிறார். அவன் போகையில் அவனிடத்தில் 100 வெள்ளி வாங்கினவனை அவன் பார்த்து அவன் கழுத்தை நெரித்து அவனை உபாதிக்கிறவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள் கைகளிலே அப்படின்ற பொழுது கடன்பட்டவர்கள், கடனாளிகள் அந்த உபாதிக்கிறவன் கைகளிலே இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமைகளாக அவர்களுக்கு மாறுவாங்க. அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய எல்லாம் அவனுக்கு கீழே தான் இருப்பாங்க. அவன் எல்லாவற்றையும் இழந்தவர்கள், வாழ தகுதியற்றவர்கள், அடிமைகள், கொத்தடிமைகள் என்று சொல்லலாம். அதுதான் திஸ்பியன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ். வேணும்னா நீங்கள் அதை நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். இப்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்கிறார்.
அப்படி காண்பிக்க போகும் பொழுது தான் இந்த கர்மேல் நிகழ்ச்சி வருகிறது. எலியா பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எலியா கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவன், தைரியமாய் நிற்கிறவன் என்று சொன்னேன். ரெண்டாவது, எலியா வைராக்கியமானவன் என்று சொன்னேன். இன்றும் கூட எலியா அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு தான் இன்று எசபேலை, அவருடைய தீர்க்கதரிசிகளை, ஆகாப்பை இந்த எலியா சந்திக்கிறான். அந்த சந்திப்பில் தான் ஏற்பட்ட ஒரு அனுபவம், அந்த ஜெபம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசிகள், 450 தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகங்களை அதில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர், மற்றும் 850 பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க இடத்துல இருந்தாங்க. எசபேல் இடத்துல 450 தீர்க்கதரிசிகளை அவன் கர்மேல் பர்வதத்துக்கு வர செய்து ஒரு சேலஞ்ச் அங்கே பண்றார். வானத்திலிருந்து அக்னி வந்து பலிபீடத்தை பட்சிக்கிறதோ, யாருடைய பலிபீடத்தை பட்சிக்கிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னார். சரி, இப்போ எலியா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? நான் திஸ்பின்னு சொன்னேன். திஸ்பின்னா அவன் சிறையாளி, சிறைப்பட்டவன், கடனாளி, எல்லாவற்றையும் இழந்தவன். இவன் அவன் தன் தன்மானத்தையும் இழந்தவன், அடிமையாக்கப்பட்டான். அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த எலியா. எலியா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு அர்த்தம். யாவே இஸ் மை காட், அதனுடைய அர்த்தமே அதுதான். எபிரேயத்தில் அதனுடைய அர்த்தம். அவன் அதான் சொல்கிறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள சேலஞ்ச் வருகிற பொழுது அவன் ஜெபித்தது இதுதான். அவங்க காலையிலிருந்து அந்தி வரைக்கும் தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு, தன் உடலை கீறிக்கொண்டு அவங்க எவ்வளவோ முறையிட்டு பார்த்தாங்க. அக்கினி வரவே இல்லை. இவன் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி, அதில் ஆச்சரியம் என்னன்னா, பலிபீடத்தில் பலியிட்டு, ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டு, தண்ணீர் எங்கே கிடைச்சதோ தெரியல. ஏன்னா வறட்சியான இடங்களில் 3.5 வருஷம் தண்ணீர் இல்லை. தண்ணீரை சுமந்து வர சொல்லி தண்ணீரை வாய்க்காலில் விட்டு அக்னி வர வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனுமாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ரொம்ப அழகான வார்த்தை, என்னை கேட்டருளும், என்னை கேட்ட. 2 முறை வருது. நம்ம ஏற்கனவே இந்த 2 முறை வருகிறத நம்ம பார்த்தோம். மார்த்தாலே மார்த்தாலே, மரியாளே, சீமோனே சீமோன் அப்படின்ட்டு. இங்கே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போது எலியா எல்லாரையும் பிடித்து தப்பி போகாதபடிக்கு அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். சரி, என்ன ஆற்றங்கரை? கீசோன் ஆற்றங்கரை. சரி, இன்னைக்கு காலையில் ஒரு 4 வார்த்தையின் அர்த்தத்தை நமக்காக நாம்
பயன்படுத்த போகிறோம். நல்ல கவனிங்க. இனிதான் அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுனால நான் வேகமாக அதை சொல்லி முடிச்சிட்டேன். திஸ்பியனான அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்தவன், சிறையாளி, எல்லாவற்றையும் பறிகொடுத்தவன், வாழ்க்கையில் சொத்து, பணம், மதிப்பு, மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தவன் யாரு? எலியா. இன்னைக்கு எலியாவை போல நாமும் அப்படிதான் வாழ்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள், அவருடைய ஜனங்கள் தான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து, மேன்மையை இழந்து, வேலையை இழந்து, வீட்டை இழந்து, வருமானத்தை இழந்து, இழப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அதுதான் திஸ்பியன். யார் அந்த திஸ்பியன்? உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். யார் அந்த திஸ்பியன்? யார் அந்த உபாதிக்கிறவர்களிடத்திலே இருக்கிற அந்த திஸ்பியன் யார்? வேதனையோடு கூட, வலியோடு கூட, ஐயோ சொந்தமே என்னை ஒதுக்கிட்டாங்களே, எனக்கு ஒருவரும் இல்லையே, கடனாளியா நான் இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும்படி அவர் காலையிலே வந்திருக்கிறார். நீங்க திஸ்பியனா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. இன்னொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் தூண்டுனாலே நான் சொல்லுகிறேன். அவன் 17ஆம் அதிகாரத்திலே அவனை ஆண்டவர் சொல்றார், 2-3 வசனம், இவ்விடத்தை விட்டு நீ கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றங்கண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. கேரித் ஆற்றங்கண்டையில நேற்று சீதோன் பார்த்தோம், அது எசவேலின் இடம். அது சாரிபாத்தை பார்த்தோம், அங்க ஒரு விதவையை பார்த்தோம். நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் லேடியை பார்த்தோம், எலியாவை பார்த்தோம், லாஸ்ட் விடோ லேடியை பார்த்தோம். 3 தரத்து மக்களையும் பார்த்தோம். எப்படி கர்த்தர் 3 பேருக்கு அவர் செய்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு சரி, கேரித் அப்படின்னா இடுக்கமான அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் திஸ்பின்னு சொன்ன எல்லாம் இழந்தவன். சரி, யார் அது? நீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. கேரித் அப்படின்னு சொன்னா இடுக்கமான வாசல். நம்ம எல்லாரும் இடுக்கமான வாசல் வழியா பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தவறா புரிந்து வைத்திருந்தேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுங்களா? இடுக்கமான வாசலிலே பிரவேசிங்கள் அப்படின்னார். அப்போ என் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த காரியம், இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த இடுக்கமான வாசல் வழியே தான் போகணுமா அப்படி நான் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் நிறுத்துறேன், உங்களுக்கும் அதை தெளிவுபடுத்துகிறேன். நான் தெளிவடைந்தது போல நீங்களும் தெளிவடைவீங்க. ஏன்னா கேரித் என்பது இடுக்கம். இயேசு சொன்னது இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு முன் வரைக்கும் தான் அந்த இடுக்கம். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்வது வரைக்கும் தான் அந்த இடுக்கம். அவ்வளவு தடை இருக்கும், அவ்வளவு பாகால் உடைய அந்த பாதிப்புகள் இருக்கும், பிசாசின் தந்திரங்கள் இருக்கும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் தடுக்கும், பாதாளத்தின் ஆவிகள் தடுக்கும், மனுஷர்கள் தடுப்பாங்க, மனுஷங்க போகாதேன்னுவாங்க, சொல்லுவாங்க இடுக்கமா அங்கே போகாத இடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த வாசல் இயேசு ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் அந்த இடுக்கம். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவுக்குள் அப்படி போயிட்டோம்னா, இயேசுவை தாண்டி உள்ள போயிட்டோம்னா, இயேசுவின் பிள்ளையா, இயேசுவின் மந்தையா, இயேசுவின் சந்ததியா, இயேசுவின் கூட்டமா நம்ம மாறிட்டோம்னா அது ஒரு விசாலமான இடத்துக்கு போகுது.
நீங்கள் நல்லா யோசிப்பாரு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரை புரிந்து கொள்ள வரைக்கும் தான், ஆண்டவரிடத்தில் கிட்ட வர வரைக்கும் தான், ஜெபிக்க அந்த நேரம் வர வரைக்கும் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் தான், ஆண்டவரிடத்திலிருந்து அன்பை பெறுகிற வரைக்கும் தான், ஆண்டவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெறுகிற வரைக்கும் தான் அந்த இடக்கும். அதை ஒரு தடவை கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேரித்தை கிராஸ் பண்ணுற மாதிரி. இங்கே எலியாவுக்கு கேரித்தில் 2 இடுக்கமான நிலைமை. எப்படி இருந்திருப்பான்? ஆற்றங்கரையில் எந்த நிழல்ல இருந்திருப்பார்? எந்த கீழே, மரத்து கீழே இருந்தாரா? எத்தனை வேளை உணவு? 2 வேளை உணவு தான். நம்ம 3 வேளை சாப்பிட்டாலும் நமக்கு பசி எடுக்க நிற்கலை. 4 வேளை 5 வேளை சாப்பிடுகிறோம். ஆனால் எலியாவுக்கோ 2 வேளை தான். காலையில் ஒரு முறை வரும், ஈவினிங் வரும், பசி நேரத்தில் வரும். அப்படி இடுக்கமான வாசல் வழியே. அதன் பிறகு சாதிபாத்துக்கு போகும் பொழுது அங்கேயும் கூட ஆண்டவர் ஒரு விதவின் வீட்டிலே அவனை போஷித்தார். இப்ப பாருங்க, எவ்வளவு கடந்து அவர் கர்மேல் எழுறார். இடுக்கமான வாசலிலிருந்து சீதோன் போய், கேரித்திலிருந்து சீதோன் போய் சாரிபாத் விதவை வீட்டில் அங்கு குழந்தைக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்து இறந்தவனை உயிரோடு எழுப்பி திரும்ப கர்மேல்ல அந்த பாகால் தீர்க்கதரிசி ஆகிய 450 பேரை கொன்று போட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு வராங்க. அது எந்த இடம்னா கீகோன். கீழே கீகோன் ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அவர்கள் அங்கே வெட்டி போட்டான். கீகோன் என்னன்னா தெரியுமா? விசாலம். பிரியமானவர்களே, இன்று நீங்க விசாலத்தின் வழியாக பிரவேசிக்க ஆண்டவர் ஒரு அனுமதி சீட்டை கொடுத்துட்டார். இதுவரைக்கும் இடுக்கமான கேரித்தில் இருந்து கொண்டிருந்தீங்க. இன்று முதல் விசாலமான ஒரு கீசோன் ஆற்றண்டையில கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்தி விட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்று முதல் விசாலம். அது வரைக்கும் இடுக்கம், ஆனா இன்று முதல் விசாலம். எப்படி விசாலம்னா, எப்படி அந்த விசாலம் வந்ததுன்னா, எலியா அப்படின்னா கர்த்தரே தெய்வம். நாம் அதுதான் சொல்றோம். எவ்வளவு இடுக்கமான வேலையிலும் நம்ம வைராக்கியம் அதை சொல்ல வைக்கணும். கர்த்தரே தெய்வம். இந்த உலகத்தை ஆள்கிறவர் கர்த்தர் தான். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்கும். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும், எலியாவின் தேவன் நம் தேவன். அவர் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் ஆர்ப்பித்து, அதுக்கு முன்னாடி பாகால் தெய்வம் என்று புரிந்து வைத்திருந்தவங்க இன்று என்ன சொல்றாங்க? அந்த அற்புதத்தை பார்த்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் நக்கி போட்ட உடனே சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம். யார் அந்த திஸ்பியன்? நீங்க கேரித் போல இடுக்கமான வழி வாசல் வழியே போய்கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஒன்று செய்யணும், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யணும். முழங்கால் படியிட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரே தெய்வம், என் ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. கீசோன என்ற விசாலமான இடத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். இடுக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி நீ இழந்தவன் என்று சொல்லப்பட மாட்டாது. நீ இழக்க கொடுத்தவன் என்று சொல்லப்பட மாட்டாது. இனி நீ கடங்காரன் என்று சொல்லப்படாது. வாழ்க்கையில அனுபவித்த எல்லா உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் கர்த்தர் ஒரு விசாலமான வழியை அவர் இன்றைக்கு உண்டு பண்ணிவிட்டார். எஸ், எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேண்டும்? எத்தனை பேருக்கு நீங்க விசாலத்தில் போக வேண்டும்? திருமணம் நடக்கல, வேலை கிடைக்கல, குழந்தை பிறக்கல, பண தடை இருக்கு, கடன் பாரங்கள் இருக்கு, வேதனையோடு இருக்கிறேன், எல்லாம் எப்படி வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு காலத்துல, ஆனா இப்போ என் வாழ்க்கை இப்படி மாறிற்றே என்று சொல்லி ஒருவேளை நம் விசுவாசத்திலே தளர்ந்தவர்களாக மாறினாலும், இடுக்கம் நம்மளை அப்படி பேச வைத்தாலும், கேரித் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கொடுத்தாலும், மறந்துடாதீங்க, கீசோன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. அது ஒரு விசாலமான இடம். அங்குதான் என் ஆண்டவர்
ஆண்டவர் இருக்கிற இடம். இயேசு கிறிஸ்து நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிற இடம். நம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற இடம். நம் தலையை உயர்த்துகிற இடம். அதன் பிறகு எலியாவோட பெரிய தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் பண்ணினார். ஆகாப்பும் அவனிடத்தில் ஓடி வந்து ராஜா அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக கர்த்தர் தலைக்கீழாக எல்லாம் மாற்றினார். எஸ், வைராக்கியம். ஆண்டவர் என்று செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, திஸ்பியன், கேரித், எலியா, கீசோன் ஆகிய இந்த இடங்களிலே நீர் செய்த அற்புதங்களைப் போல எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இன்றும் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசாலமான ஆசீர்வாதமான ஒரு மகிமையான ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வீராக. வியாதி எனும் இடுக்கம் இப்பொழுது சுகம் என்னும் விசாலம், விசாலத்தின் வழியாக பிரவேசிக்கிற கிருபைதான் ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நமக்காக ஒரு பெரும் பாதையை, விசாலமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், கடன்கள், வறுமைகள், வேதனைகள், போராட்டங்கள், பயங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள் எல்லாம் மாறிப்போயின. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி எல்லாவற்றையும் சுட்டெரித்து நமக்கு விரோதமாக இருக்கிறதுல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறது எல்லாவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி கர்த்தரே தெய்வம் என்று விளங்க பண்ணுவீராக. சாட்சியை நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தினந்தோறும் அந்த வழக்கத்தை ஏர்லி மார்னிங் ஜெபிப்பதில் ஆர்வம் காட்டுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த ஜெபத்துக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அநேகரை ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக அழைத்து வாங்க. இதுதான் நாம் இணைந்து செய்ய போகிற ஊழியம். இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து வேதத்தின் அடிப்படையில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஏன்னா இனி நமக்கு இடுக்கமல்ல, விசாலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் பிரவேசித்து அநேகரை ஆண்டவருக்குள்ளே அழைத்து வந்து அந்த விசாலத்தை அனுபவிக்க, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாம் ஒரு கருவியாக மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.